நான் பெத்த பிள்ளை, என்னோட மருமகள்க, என்னோட பேரன்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் பேச்சுக்காங்க மதிப்பே இல்லை. இப்பெல்லாம் அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டாம அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால எல்லாத்தையும் சகிச்சுட்டு அங்க இருக்க முடியாது. ஆனா எங்க போறதுன்னே தெரியல. என் மனசு தமிழ் செல்வி உன் பேத்தி தானே, அவ வீட்டுக்கு போன்னு சொல்லுச்சு. அவ உன்னை ஏத்துப்பான்னு சொல்லுச்சு. அதனாலதான் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அம்மாச்சி. இன்னில இருந்து இது உங்க வீடு. மாமா, நாங்க என்ன ரகசியமா சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கோம். நம்ம என்னமோ ரகசிய கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ண மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. தேர்தல்ல கூட மாமாவை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அவ உனக்கு எதிரா நின்னா சேது. இன்னைக்கும் மாமாவை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட பார்த்திருக்கா. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நம்ம குடும்பத்தையும் சரி மாமாவையும் சரி சுத்தமா பிடிக்கல. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், முதல்ல விவாகரத்தை முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலான்னு. அவதான் நம்ம உறவே வேண்டான்னு சொல்லி போயிட்டால. அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மொத்தமா அவளோட கணக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல, எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். என் அம்மா இந்த வீட்டு விட்டு போனதான் எனக்கு பாரமா இருக்கு. அந்த தமிழ் செல்விதான் அப்பதாக்கு போன் பண்ணி ஏதாச்சும் அழுதுருப்பா. அதனாலதான் அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு நான் போய் அவங்க கிட்ட பேசி அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அம்மா, இன்னைக்கான வருமானத்தை நீங்களே வாங்கிக்கோங்க. அதே என் கிட்ட குடுக்கற, தமிழ் தானே முதலாளி, அவகிட்டே கொடுங்க. அம்மாச்சி, நீங்க வந்த உடனே அந்த பதவியை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் நீங்க தான் முதலாளி. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. யார் கையும் எதிர்பார்க்காம நீங்க எல்லாரும் சுயமா சம்பாதிச்சு உங்க வாழ்க்கைய பாத்துக்கிறீங்களே, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி ஏதாச்சும் இருக்காமாப்ல? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது நினைச்ச ஒரு பிள்ளைய இப்படி வெட்டு எறிஞ்சிட்ட. எங்க இருந்தோ யாரையும் கூட்டிட்டு வந்து அவ இடத்துல உட்கார வச்சிருக்க. சும்மா உங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டான்னு சாக்கு போக்கு சொல்லாத. அவதான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாள, அது யாராச்சும் காது கொடுத்து கேக்குறீங்களா? நீ ரொம்ப வருத்தப்படுவ மாப்ள.